வணக்கம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கேரளா ஆப்பம். கேரளாவில் ட்ரெடிஷ்னலாக ஆப்பம் செய்யும்போது அந்த மாவு பொங்கி வர்றதுக்கு தென்னங்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்காது, அதனால் ஈஸ்ட் போட்டு தான் பண்ணியிருக்கேன். ஆப்பம் பொட்டேட்டோஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும். பொட்டேட்டோஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரளா ஆப்பம் பண்ணுறதுக்கு நம்ம பச்சரிசி இது ஒரு 3 கிளாஸ் இருக்குது. இது ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசி நல்லா இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும், அப்போ தான் நம்ம ஆப்பம் வெள்ளையாக வரும். அரை மூடி தேங்காயில் இருக்கிற அந்த வெள்ளை பாகம் மட்டும் எடுத்தால் போதும், அந்த அடி வரைக்கும் எடுக்க வேண்டாம். 2 டேபிள் ஸ்பூன் சாதம், ஒரு கைப்பிடி அளவு ட்ரை ஈஸ்ட், அது 1 டீஸ்பூன். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம இப்போது மாவு அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய், சாதம், 1 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட். இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்னால நம்ம அரைக்கும் போதே போடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இப்போது இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுக்கலாம். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுவும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் சர்க்கரை. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஆப்பத்தோட மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கணும். ஆப்பத்தோட மாவு திக்காக இருந்தால் ஆப்பம் சாஃப்டாக வராது. இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கிளைமேட்டுக்கு சீக்கிரம் பொங்கி வந்துடும். எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகும் பொங்கி வர்றதுக்கு. பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆப்பம் செய்யணும். இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆப்பத்தோட மாவு மேலே வரைக்கும் பொங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆப்பம் செய்யணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா எண்டெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம ஆப்பம் செய்யலாம். நான்ஸ்டிக் சட்டியில் ஆப்பம் செய்யும்போது மிதமான சூட்டில் தான் வைக்கணும். பெண்டெல்லாம் இந்த மாதிரி ஹோலாக வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் போதும் ஆப்பம் வெந்துடும். ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாஃப்ட் கிறிஸ்பி ஆப்பம் ரெடி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.